நம்ம ஃப்ரெண்டு கவி இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா ஆடுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? லெட்ஸ் மேக் சாமி வீடியோ தான் போட போறோம். நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாமி 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 கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால ஃபுல் வீடியோ தான் போட போறோம். அது தட்டுறோம், தூக்குறோம், பண்றோம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் சமயபுர தேர்தலா கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் எடமலைப்பட்டி புதூர்ல இருக்கிற எம்ஜிஆர் நகருக்கு தான் போயிருந்தேன். அங்க போய் பாத்தீங்கன்னா சாமி ஊர்வலம் நடந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே சாமி ஊர்வலமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சாமியையும் வண்டியில ஏத்திட்டு நாங்களும் வண்டியில ஏறி உட்காந்துட்டோம். எதுலையும் போல லாரியில தான் போனோம். சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதை நீங்களே கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். யூடியூபரா? ஆமா, அவன் தான். அண்ணன் பேசுறத கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு 100K வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வேற யாராலையும் முடியாது, உங்களால மட்டும்தான் முடியும். உங்கள்ட்ட கேட்கறது வேற ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான். பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச தூரத்திலே பாத்தீங்கன்னா சமயபுரம் ரோடே ஃபுல் டிராபிக் ஆயிடுச்சு. என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கல நமக்கு ஏத்தாப்புல ஒரு கரும்பு வண்டி இருந்துச்சு. அப்புறம் நம்ம தம்பி இறங்கிட்டே, தம்பி அந்த கரும்பை உடடா அப்படின்னு சொன்ன உடனே கரும்பு வண்டியில போய் தவ ஆரம்பிச்சிட்டாப்ல. சமயபுரத்துக்கு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பக்தர்கள் அலையாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வாயில அழகு குத்தி கையில தீச்சட்டி ஏந்தி அழகாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. கூட்டம் கூட்டமா பாக்குறதுக்கு. அப்புறம் நாங்களும் சமயபுரம் வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு கவியை சாமி பார்க்க கூட்டு போகும்போது நம்ம ஏரியா கேர்ள்ஸ் போட்ட குத்தாட்டத்தை நீங்களே பாருங்களேன். அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள போன உடனே நம்ம கருப்பனை பார்த்து சவுண்டை பாருங்களேன். நானும் சமயபுரத்தை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்டுக்கு கண்ணெல்லாம் சவக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடான்னு போய் சாமியார்ட்ட கேட்டால், தம்பி அவருக்கு கருப்பாக வந்துட்டாப்புல, நீ கொஞ்சம் தள்ளியே நின்று வீடியோ எடு, இல்லாட்டா உனக்கு ஒரு பார்வை பார்த்துருவாரு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பயத்திலே வீடியோ எடுத்துருந்தேன். ஆனால் அவன் ஆடுற ஆட்டம் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், அவன் ஆட்டம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.
சாமி பிடிச்சிட்டு ஓடியா பிடிக்க பிடிக்க. அப்படியே பண்ண. உடான உடான போன போன உடான. ஐயோ சாமி வந்துச்சா. ஐயோ இன்னொரு வாட்டி ஏத்தி அடிங்க. எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி ஓட்ட போட்ட போட்ட. இவன் ஒரு பக்கம் சரியா கட்டாண்டா யாரா. சமயபுரத்தை பத்தி கோயிலை பத்தி சொல்லுங்க. இவங்கிட்ட யாருப்பா மைக்க கொடுத்தது? விடாத விடாத ஆச்சலாம் வரும்.
முடிக்காணிக்கை செலுத்த வந்துள்ள பக்தர்கள் திருக்கோவில் மூலம் அமைக்கப்பட்டுள்ள முடிக்காணிக்கை மண்டபத்தில் மட்டுமே